Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் உங்களோடு பேசணும்னு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வாசிக்க கேட்கலாமா? எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனமும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். பாருங்களேன், அப்போ கர்த்தர் மேல நம்பி இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பானா? ஒரு நதிக்கு பக்கத்திலேயே வைக்கப்பட்ட செடியை போல இருப்பானா. அவனுக்கு உஷ்ணம் தெரியாது, அந்தந்த நேரத்துல கனி கொடுப்பான், அவனுக்கு என்ன வேணுமோ எல்லாமே இருக்குமா. அப்படித்தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவரை நம்பிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் அப்படித்தான் ஆசீர்வதிக்கிறார். நீங்க கேட்கலாம், ஒருவேளை நான் அப்படி இல்லையே, என் வாழ்க்கையில் அது நடக்கலையே அப்படின்னு சொல்லலாம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படி அல்ல. என் அன்பானவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன். வசனம் அப்படித்தான் ஆரம்பிக்குது. மறுபடியும் வாசிக்க கேட்கலாமா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரே நம்பிக்கையா இருக்கிற மனுஷன். நம்ம நம்பிக்கை வைக்கிறோம், அவரே நம்பிக்கையை கொண்டிருக்கிறோமா அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருமே நம்பிக்கை இருக்குது, ஆண்டவர் நிச்சயம் செய்வார் எல்லாமே. ஆனா அவரை நான் என்ன பண்ணணும்? நம்பிக்கை உள்ள மனுஷனா வச்சிருக்கணும். Who trust in God. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லுது. அவன் தான் நீர்க்கால ஓரமா நடப்பட்ட செடியை போல, ஒரு மரத்தை போல இருப்பான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் ஆண்டவனிடத்தை சொல்றாரு, என்னை நம்புமா, என்னை நம்பிக்கொண்டு நான் உனக்கு உதவி செய்யறேன், நான் உன் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றுகிறேன், உன் வாழ்க்கையில நடக்க முடியாத காரியத்தை நான் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவரை நம்பி இருங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படியா ஜெபிக்கிறேன். நீரே இரக்கம் செய்யும் அப்பா, நீரே மகிமைக்குரியவர், நீரே மகத்துவத்துக்குரியவர். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்தருளி சூழ்நிலைகளை மாற்றும்படியா ஜெபிக்கிறேன். விடுதலை உண்டாகும்படியாய் கட்டளையிடுகிறேன். அற்புதம் செய்யுங்க அப்பா. இரட்டத்தனையாய் ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரட்டும். வாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். என் அன்பான தேவ பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில தோல்வி இல்ல, கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார். God bless you. ஹலோ, praise the Lord. டெய்லி blessing wordsக்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களுக்கு ஏற்றும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம். ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரைஸ் பீ டு காட்.